வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு பட்ஜெட்டில் செய்யப்பட்ட மாற்றத்தால் கிடைக்கும் நன்மைகள் முழு விபரம் உள்ளே. காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட தேசிய ஓய்வூதிய அமைப்பு மெல்ல பிரபலமடைந்து வருகிறது. நாளுக்கு நாள் அதிகமானோர் தங்கள் ஓய்வூதிய திட்டத்திற்காக என்பிஎஸ்ஐ பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். பழைய வரிமுறையின் கீழ் ஏற்கனவே இதில் ரூபாய் 50,000 கூடுதல் பலன் கிடைத்து வந்தது. தற்போது தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் என்பிஎஸ்ஸில் கூடுதல் நன்மைகள் அளிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் நிதி அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கவனிக்கத்தக்க அறிவிப்புகளில் என்பிஎஸ் தொடர்பாக வெளிவந்த அறிவிப்பும் மிக முக்கியமானது. என்பிஎஸ்ஸிற்கான நிறுவனங்களின் பங்களிப்பு 10% இருந்து 14% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. சமீபத்திய மாற்றங்கள் சம்பளம் பெறும் வகுப்பினருக்கு என்பிஎஸ்ஐ மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் பிரபலமாகவும் ஆக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆனால் இதன் பலன் சில வரம்புகளுக்கு உட்பட்டது. ஏனெனில் இது புதிய வரி முறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். மேலும் சம்பளம் பெறாத வகுப்புகளுக்கு இதை பயன்படுத்த முடியாது. நீங்கள் இண்டிவிஜுவல் பிரிவில் வரி செலுத்தும் நபராக இருந்தால் என்பிஎஸ்ஸிற்கு வெவ்வேறு பங்களிப்புகளை கொண்டு கிளைம் செய்ய முடியும். என்பிஎஸ்ஸில் இண்டிவிஜுவல் வகையின் அடிப்படையில் பல்வேறு வகையான பங்களிப்புகள் உள்ளன. சில உதாரணங்கள் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு பணியாளராக இருந்து என்பிஎஸ் நிறுவனம் மூலம் வழங்கப்படும் ஓய்வூதிய இழப்பீட்டின் ஒரு பகுதியாக இருந்தால் நிறுவனம் மற்றும் பணியாளர் இருதரப்பும் பங்களிக்கும். சம்பளம் பெறாத தனிநபர்கள் தாமாக முதலீடு செய்தால் அந்த திட்டத்தில் அவர் மட்டுமே முதலீடு செய்வார். பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு பணியாளர் மற்றும் நிறுவனம் என இரு தரப்பும் பங்களிக்கும் என்பிஎஸ் கணக்குகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஆகையால் தாமாக இதில் பங்களிக்கும் நபர்களுக்கு இதனால் எந்த பயனும் கிடைக்காது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளை தவிர என்பிஎஸ்ஸில் பங்களிக்கும் முதலாளிகள் அல்லது நிறுவனங்கள் புதிய வரி விதிப்பில் உள்ள பணியாளர்களின் ஊதியத்தில் 14% பங்களிக்க வேண்டும். முன்னதாக மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே முதலாளி அல்லது நிறுவனங்களின் பங்களிப்பு 14% இருந்தது. தனியார் நிறுவனங்களை உள்ளடக்கிய பிற நிறுவனங்களுக்கு இது 10% மட்டுமே இருந்தது. பழைய வரி முறையில் என்பிஎஸ் தனிநபர்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. பணியாளர்களின் பங்களிப்பு பிரிவில் பிரிவு 80CCD உட்பிரிவு 1 மற்றும் பிரிவு 80C கீழ் அவர்களது சொந்த பங்களிப்பு ரூபாய் 1.5 லட்சம் வரை விலக்குக்கு தகுதி உடையது. பிரிவு 80CCD உட்பிரிவு 1B கீழ் 50,000 ரூபாய் கூடுதல் பங்களிப்பும் அனுமதிக்கப்படுகிறது. இதன் மொத்த பலன் ரூபாய் 2 லட்சமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய வரி முறையின் கீழ் பணியாளர்களின் பங்களிப்புகளுக்கு வரி சலுகைகளை கோர முடியாது. எனினும் இந்த முறை பட்ஜெட்டில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களால் இப்போது கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.